Hello friends, welcome to Meera Mind Voice. Day 92 in Big Boss House. இன்றைக்கி மண்டேவாக இருந்தால் கூட நல்ல பரபரப்பாக போச்சு. ஆனால் நிறைய பேசியும் போச்சு. இன்றைக்கி என்னென்ன பண்ணாங்கன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மேஜர் டாபிக் என்னென்னா, மார்னிங் ஆரம்பித்த உடனே இந்த வீட்டில் எந்த நபர் பிஆர் டீம் வெளியில் வச்சு பயங்கர ஹெவியாக ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்வேரியபிளி எல்லா கண்டஸ்டண்ட்டுமே, தட் இஸ் 8 பேர் இருக்காங்க இப்போ உள்ள 8 பேருமே சொன்னது சௌந்தர்யாவை. அதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுத்தாங்க. ரயான் மட்டும் அருண், சௌந்தர்யா அண்டு முத்துவும் கூட சொன்னார். அடுத்தது பவித்ராவை அருணுக்கும் சௌந்தர்யாவுக்கும், அதாவது 2-3 வாரங்கள்லேயே அருணை பற்றி ஏதாவது பேசினா வெளியிலேருந்து என்னை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் சொன்னதை அவங்க மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இனிஷியல் வீக்ஸில் 2-3 வீக்ஸில் இவங்க யாருன்னே வெளியே தெரியாத ஒரு கட்டத்திலேயே இவங்களுக்கு எப்படி ஓட்ஸ் கிடச்சிது, இவங்களை பற்றி பேசினா வெளியிலேருந்து யார் கேள்வி கேட்குறாங்க, இதே விஷயத்த ரயானும் சொன்னார். அடுத்தது முத்து சௌந்தர்யா, அதாவது வைல்டு கார்டு வெளியிலேருந்து வந்தாங்க இல்லையா, அவங்க ரொம்ப அழுத்தமாக சொன்னாங்க சௌந்தர்யாவுக்கு பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னுட்டு. அடுத்தது அருண் டிஃப்ரெண்ட்டாக பவித்ரா அண்டு ஜாக்லின் அப்படின்னாங்க. அடுத்தது ஜாக்லின் எகெயின் சௌந்தர்யா அண்ட் அருண். சௌந்தர்யா கொடுத்த ஒரு விளக்கம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்னது என்னென்னா, பவித்ரா, அருண் இவங்கெல்லாம் சீரியல்லலாம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வெளியில் ஆல்ரெடி ஃபேன் பேஸ் நிறைய இருக்கும். அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட நான் ஃபேனாக தான் பார்க்குறேன். மக்கள் நமக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாரையும் ஃபேன்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அது அவங்களால ஒத்துக்கவும் முடியல. ஆமாம், எனக்கு பிஆர் டீம் இருக்குன்னுட்டு. ஆனால் தெரியறது அருண், முத்துக்குமரன் அண்டு ஜாக்லின் இவங்க 3 பேருக்குமே அந்த மாதிரி வெளியில் பிஆர் டீம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிஆர் டீம்ங்கிறது நீங்கள் பணம் கொடுத்து ஒருத்தங்களை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்தால் மட்டும்தான் பிஆர் டீம் இல்லை. உங்களுக்குன்னு சோஷியல் மீடியா பேஜ் இருக்குது, அதில் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க உங்களுடைய விஷயங்களை ப்ரமோட் பண்ணினாலோ, அவங்க உங்கள் விஷயங்களை லைக் பண்ணாலோ அதுவுமே கூட அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளப்படலாம் அப்படின்னு சௌந்தர்யா சொன்னாங்க. சொல்லிவிட்டு வெளியில் போய் உட்காந்து அழறாங்க கார்டன் ஏரியாவில். இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, ஏதோ பண்ணியிருக்காங்க, நான் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா பிஆர் டீம் மட்டும் ப்ரமோட் பண்ணி நான் பேர் வாங்கிட்டேன்னு நினைக்கிறாங்களான்னு கொஞ்சம் நிறைய ட்ராமாலாம் போட்டாங்க. ஸோ வெளியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம், அவங்களுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் அழுது, மக்களே என்னை எல்லோரும் எப்படி படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எல்லோரும் தெரிஞ்சு தானே இருக்கீங்க, நீங்கள் ஒருத்தங்க மட்டும் இல்லையே, 24 பேர் வந்தாங்க, அதில் இன்றைக்கி வடிகட்டி 8 பேர் உட்காந்துருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. ஸோ எல்லாருக்குமே அந்த வலி இருக்கு இல்லையா. அடுத்தது தப்பே கிடையாது, ரயான் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இதை பாரு, அவங்க எல்லாரும் யாருக்கு இருக்குன்னு தான் கேட்டாங்களே தவிர இது சரியா தவறான்னு யாருமே சொல்லலை அப்படின்னாங்க. தீபக் சொல்கிறாரு, அது உன்னுடைய சாய்ஸு, இன்னொருத்தவன் வச்சுக்கல அப்படின்னா அவனுக்கு அது தேவைப்படலைன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஒரு தப்பு சரிங்கிறதுக்காக இல்லை அப்படின்னு அவரும் அவங்கள கொஞ்சம் தேத்துறாரு. அடுத்தாப்பில் டிஷ் டிவி எல்லாருக்கும் கப்ஸு கொடுத்து அனுப்புகிறாங்க வயா ஸ்டோர் ரூம். நம்ம அருண் போய் பார்த்துட்டு டிஷ் டிவி அப்படின்னோட மூவி டைம்னு கத்தி எல்லோரும் வா மூவி போட போகிறாங்களா, அந்தளவுக்கு போர் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மூவி போட போகிறாங்களான்னு எல்லாருமே சந்தோஷமாயி குதூகலமாகி கடைசியில் பார்த்தா பழைய கப்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருங்க, புதுசாக உங்களுக்கு கப் அனுப்பிச்சிருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னாங்க. ஸ்டில் பழைய கப்புலேருந்து ஒரு 4 கப்பை வச்சுப்போம், யாராவது கெஸ்ட்டு வந்தால் நமக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னுட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க இவங்க. அடுத்தது சௌந்தர்யா, முத்து யாராவது ஒருத்தரை தேடுறாரு உட்காந்து பேசுகிறதுக்கு. பவித்ராவை கூப்பிட்டு பேச ஆரம்பித்தோடனே கிச்சன் டீம் எல்லாருமா சேர்ந்து கிச்சன் டீம் வான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அடுத்தாப்பில் யார் கிடைப்பாங்கன்னு பார்த்தாரு. சௌந்தர்யா கிடச்சாங்க.
சௌந்தர்யா உட்காத்தி வச்சு நியாயப்படுத்துகிறாரு. நான் வந்து எதுக்காக பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன். சௌந்தர்யா கேட்குறாங்க, உன்னை பற்றி விமர்சனங்களை வைக்கிறாங்க இல்லையா, அதை பற்றி நீ பயப்படுறியா, வெளியில் போனால் நீ எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு உனக்கு வருத்தம் இருக்கா, இது இருக்காங்கிற மாதிரி. ரயான், ஜாக்லின், பவித்ரா பேசிகிட்டு இருக்காங்க. ரயான் சொல்கிறாரு, அவன் வந்து ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி தன்னை பற்றி தான் செய்தவற்றை பற்றி, அதாவது போன வாரம் அதை நிறைய தப்பு பண்ணிட்டான், அதெல்லாம் நான் ஏன் பண்ணினேன்னு நியாயப்படுத்தி ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். யார் லீஸ்ட்டாக கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தான். சௌந்தர்யாவை பிடிச்சி உட்காத்தி வச்சுட்டு மண்டையை கழுவிட்டு இருக்கான். ஜாக்லின் சொல்கிறாங்க, அதை அப்படியே விட்டுட்டாலே எல்லாம் மறந்து போயிடுவாங்க, அவன் உட்காந்து அதுக்கு ஒரு ரீசனிங் கொடுத்தே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து இதுக்காக தான் செஞ்சேன்னு நீ நியாயப்படுத்தி ட்ரை பண்ணுறது தேவையில்லை. ஆனால் இந்த வீட்டில் எல்லாருமே ஜாக்லினை தான் சொல்கிறாங்க, 2 வாரம் நான் அதை தான் பண்ணினேன், ஆனால் அது தேவையில்லைன்னு தோணி அதுக்கப்புறம் நான் நிறுத்திட்டேன் அப்படிங்கிறாங்க. ஈவினிங் 4:10 ஷாப்பிங் டாஸ்க் வருது. இதுக்கு முன்னாடி நாமினேஷன். பிக்பாஸ் ஒரு 12 மணிக்காக கூப்பிட்டு இந்த வீட்டிலேருந்து 2 பேரை வெளியேற்றுற சரியான காரணங்களோடு நாமினேட் செய்யணும், தெளிவான விளக்கங்களோடு அப்படின்னு சொல்ல தான் ஆசையாக இருக்குது. ஆனால் இது கடைசி வாரங்கிறதுனால ஆல் ஆஃப் யூ ஆர் நாமினேட்டட்னு என்னமோ ப்ரைஸ் கொடுத்துட்டா மாதிரி எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. சொன்னோன்னே நீங்கள் எல்லாருமே நாமினேட்டட், நீங்கள் எல்லோரும் இனிமேல் மக்கள் வசம், நீங்கள் கவர வேண்டியது இனிமேல் அவங்கள தான், என்ன பண்ணி அவங்கள கவர போகிறீங்க அப்படின்னொன்னே சௌந்தர்யா வந்து, என்ன சௌந்தர்யா அப்படின்னொன்னே, கடைசி வாரம் தெரியும் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னுட்டு. ஆனால் இந்த வீட்டில் ஒருத்தர் மட்டும் எதை பற்றியும் கவலைப்படாமல் வலம் வரலாம். பிகாஸ் ரயானை வந்து டிடிஎஃப் வின் பண்ணினதுக்காக விஷ் பண்ணிவிட்டு, ஆனால் வேலை இன்னும் முடியல, முழுமையாக ஈடுபட்டு இருக்க ஜஸ்ட்டு 2 வாரம்தான். எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள், முழுமையாக விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் வேணும்னு கேட்டால் கூட நீங்கள் நேர்பட பேசுகிறதோ நேர்மறையாக பேசுகிறதோ எதுவுமே வெளியில் போனேன்னா யாருமே உங்ககிட்ட கேட்க போகிறதில்ல. இன்னும் 2 வாரம் இந்த வீட்டில் மறுபடியும் நீங்கள் திரும்ப கேட்டால் கூட இந்த வீட்டின் கதவுகள் திறக்காது. ஸோ டூ யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அவருக்கு தேங்க் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிகிட்ருக்காரு. அதுதான் சொல்கிறாங்க, இது வரைக்கும் பிக்பாஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்டு இருந்தோம், ஆனால் இன்றைக்கி தான் பிக்பாஸ் கூட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி நெகிழ்வான நிலையிலிருந்து பிக்பாஸ் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்தாப்பில் ஷாப்பிங் டாஸ்க்கு. சுற்றி வந்தீங்க. கார்டன் ஏரியாவில் கோன்ஸ் எல்லாம் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நடுப்புற ஒரு பாலை வச்சுட்டு இவங்களை சுற்றி விட்ருவாங்க ஒரு 15 ரவுண்டு. அதுக்கப்புறமா அந்த பாலை அவங்க அந்த சுற்றி முடித்ததுலேயே ஹிட் பண்ணி எந்த கோன் கீழே தட்டுறாங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸு, 5000 வரைக்கும் பாயிண்ட்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு 15 சுற்றுன்னு சொன்னார் பிக்பாஸ். தீபக்கு அண்ட் முத்துலாம் வந்து எங்களெல்லாம் 15 சுற்றினா நிற்கக்கூட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை என்னமோ பேசி ஓகேன்னு சொல்லி 5 ரவுண்டாக இது பண்ணிடுறாரு பிக்பாஸ், குறைச்சிடுறாரு. அதெல்லாம் 1 ஹவரில் காமிக்கல, 24 ஹவர்ஸில் வந்துட்டு இருந்தது. ஸோ 5 சுற்றினதுக்கே யாராலையுமே அடிக்க முடியல. ஃபஸ்ட்டு ரயான் ஒரு 2000 பாயிண்ட் அடித்தார். திரும்ப வந்து ஜாக்லின் அடித்தாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 6000 பாயிண்ட்டு தேத்திடுறாங்க மொதல் ரவுண்டு. அப்புறம் செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் சான்ஸில் சுத்தாமையே நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்கிறாரு பிக்பாஸ். ஏன்னா 2000 ரூபாயை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் நமக்கெல்லாம் தெரியாது, அப்புறம் தான் தெரிய வருது வெளியிலேருந்து இன்னொரு 8 பேர் வர போகிறாங்க இவங்க கூட போராடுறதுக்கு. ஸோ 6000 ரூபா கிடைக்கிறது. 6000 ரூபாய்க்கு ஓரளவுக்கு நல்லா ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ சௌந்தர்யா அண்டு ரயான் வந்து அருண் விஷால் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, கேஷ் பாக்ஸ் வைக்கிறத பற்றி. சௌந்தர்யா அண்ட் அருண் டேக், இல்லை பவித்ரா கூட திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. உடனே கொஞ்ச நாள் கழிச்சு பிக்பாஸ் கூப்பிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு,
எக்ஸ் கண்டஸ்டன்ஸு ஒவ்வொரு சீசன்லேயும் கெஸ்ட்டாக வருவாங்க. ஜாலியாக இவங்க கூட தங்கி கொஞ்ச நாள் ஃபன் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக வைல்டு கார்டு நாக் அவுட் அப்படின்னா அவங்க இவங்களுடைய சக போட்டியாளர்களாக வரப்போகிறாங்க. அவங்க விளையாடுறதுல தே மே ரீப்ளேஸ் 1 or 2 players. 2.0 கூட போட்டி போட போகிறீங்க நீங்கள். பிகாஸ் அவங்கெல்லாம் வெளியிலேருந்து வர்றதுனால இவங்களோட கேம் பிளான் தெரியும், இவங்களுடைய வீக்னஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, இவங்க யார் யார் எங்கே தட்டினா வலிக்கும் எல்லாம் தெரிஞ்சு இவங்க கூட விளையாட போகிறாங்க. உள்ளே வர்ற எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கு புது நாலேஜு, புது தைரியத்தோடு வராங்க. யார் யாரோட விளையாட போகிறாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் எப்படி என்டர்டெயின் பண்ண போகிறீங்க இந்த 2 வாரத்தில்? உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டை வச்சு மக்கள் உங்களை காப்பாற்றுறாங்களா அல்லது எக்ஸ் கண்டஸ்டன்ட்லேருந்து யாராவது உள்ள ஃபைனல்ஸுக்கு போகிறாங்களா அப்படின்னு பார்ப்போன்னு பெருசாக ஒரு பொடியை வச்சிட்டாரு. எல்லாருக்கும் கொஞ்சம் கலகலத்து தான் போச்சு. என்னடா திரும்ப முதல்லேந்தா அப்படின்னுட்டு. விஷால் உடனே இப்போ தான் நம்ம அலையன்ஸ் போட வேண்டிய நேரம், நம்ம 8 பேரும் ஒரு அலையன்ஸ் போட்டு வர்றவங்களை காலி பண்ணணும். முத்து சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் நம்மளோட சக போட்டியாளர்கள் தான் வரப்போகிறாங்க, முன்னாடி நம்ம கூட விளையாடி இருக்காங்க, நம்மளுமே எப்படி இருந்தாலும் இன்னும் 2 வாரத்தில் வெளியில் போக தான் போகிறோம். இந்த 14 நாள் முழுமையாக இறங்கி விளையாடுவோம், ஹாப்பியாக பண்ணுவோம், யார் வெளியில் போனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தோடையே சொல்கிறாரு. தீபக் அவர் சொல்கிறது, அவங்க ஃபுல்லாக இன்ஃபார்ம்டாக வருவாங்க, ஃபுல் எனர்ஜியோடு வேற விளையாடுவாங்க அப்படின்னோடனே முத்து சொல்கிறாரு, நாம் வீக் ஆகாமல் இருந்தால் நம்மளால் விளையாட முடியும், பட் இதை பற்றி ஓவர் திங்க் பண்ண வேண்டாம், ரொம்ப திங்க் பண்ணி நம்மளை இது பண்ணிக்க வேண்டாம். 24 hours பார்த்தோன்னா இன்னும் நிறைய கிடைக்கும். அது இப்போ நைட்டு 10 o'clock மேலே தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ நிறைய என்ன பேசிகிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தரும். எல்லாருக்குமே என்னடா அது புதுசாக வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்ததுக்கே எல்லோரும் கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. அதில் இருந்ததில் ஒத்தொத்தரியாக வெளில அனுப்பிச்சது போக இப்போ ரயான் டிடிஎஃப்பை வின் பண்ணிட்டாரு. இப்போ வைல்டு கார்டு நாக் அவுட்னாக்க இன்னமுமே டஃப்பு தான். இவங்க இந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுமே என்டர்டெயின் பண்ணல, யாரையாவது அனுப்பிச்சாதான் நீங்கள் எல்லோரும் என்டர்டெயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பிக் பாஸ். இவங்களுக்கு இது வந்தது, வெளியிலேருந்து ஷாப்பிங் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்தது. அது போக அரோமா கீலேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதெல்லாமும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கிறாங்க. அடுத்தாப்பில் நைட்டு அரவுண்ட் ஒரு 10:45க்கு யூஷுவலாக வெளியிலேருந்து வர்றவங்க தான் உள்ளே இருக்கிறவங்கள ரோஸ்ட் பண்ணுவாங்க. நல்லா செம்மையாக ரோஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் ராணவ்லாம் நல்லா வச்சு செஞ்சான். அருணெல்லாம் என்ன கேம் விளையாடுறேங்கிற மாதிரிலாம் பேசினான். ஆனால் இந்த தடவை வெளியிலேருந்து வர்றவங்கள நீங்கள் ரோஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வாக்கியங்களாக கார்டன் ஏரியாவில் வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு வாக்கியமும் யாருக்கு பொருந்தும்னுட்டு அங்கே ஒரு போர்டும் வச்சுருக்காங்க. அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி வைங்க அப்படின்னது செம்ம ஃபன்னாக இருந்ததுங்க. அதுவும் அருண் பண்ணதெல்லாம் அல்டிமேட்டு. நம்ம ஆர்னவுக்கு மேக்கப் ஐட்டம் எதையாவது விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு இன்னொருத்தர் வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க, ஆர்னவை வச்சு செய்யணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அருண். இங்கே பேசாமல் வெளியில் போய் நின்று என்னெல்லாம் பேசின நீ. முத்துவும் சொல்கிறாரு, எனக்கும் கூட அவங்ககிட்ட கொஞ்சம் ஸ்கோர் இருக்குது சரி பண்ணுறதுக்கு, வரட்டும் பார்த்துக்கலான்னுட்டு. வெளியில் போய் பார்த்தா போர்டில் 8 எக்ஸ் கண்டஸ்டன்ட்டினுடைய படங்கள் இருக்குது. அது வர்ஷினி, சாச்சனா, தர்ஷா, ரியா, ரவி, ஆர்னவ், சுனிதா அண்டு சிவா, 8 பேரோட ஃபோட்டோ. ஸோ இவங்க 8 பேர் தான் திரும்ப வர்றதுக்கு ப்ராபபிள்ஸ். ஒரு நாளைக்கு 2 பேராக அனுப்புவாங்களா இல்லை மார்னிங் 2 பேர் ஈவினிங் 2 பேர்னு அனுப்ப போகிறாங்களா தெரியல. இவங்க 8 பேருக்கான சென்டென்ஸ் எல்லாருக்கும் ஒரே சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, முதல் இது இப்போயாவது பிபி என்னன்னு பார்த்துட்டு வந்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா, அடுத்தது உனக்கு விளையாடவும் தெரியாது சும்மா இருன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டேன், அடுத்தது செகண்ட் சான்ஸு இப்போ மட்டும் என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்க்கலாம், நீங்கள் உள்ளே வாங்க எப்படியும் எதுவும் பண்ண போகிறதில்ல, அடுத்தது வெளியே தான் நல்லா பேசுவீங்களே
வெளியே தான் நல்லா பேசுவீங்க போல இருக்கு. அடுத்தது நீங்கள் தான் நல்லவராச்சே, மறுபடியும் ஏன் வந்தீங்க? அடுத்தது பெரியவங்க இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க. அடுத்தது மேக்கப் எதையாவது விட்டுட்டு போயிட்டீங்களா? ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், மேக்கப் எதையாவது விட்டுட்டு போயிட்டீங்களா சுனிதாவுக்கு தான் மேஜராக கிடச்சிது. இப்போயாவது பிபி ஃப்ரெண்ட்ஸு பிபி என்னன்னு சொல்லி கொடுத்தாங்களா, பார்த்துட்டு வந்தீங்களா, அந்த மாதிரியான சென்டென்ஸ் வந்து மேஜராக வர்ஷினிக்கு கொடுத்தாங்க. ஒரு சில பேர் மாற்றியும் கொடுத்தாங்க, இந்த ஆர்டரில் இல்லாமல். வெளியே தான் நல்லா பேசுவீங்கங்கிறது ரியாவுக்கு மேஜராக போச்சு. நீங்கள் தான் நல்லவராச்சே, மறுபடியும் ஏன் வந்தீங்கங்கிறது மேஜராக ரவிக்கு. ஒருத்தர் மட்டும் சாச்னாவுக்கு கொடுத்தாங்க. அடுத்தது மேக்கப் விட்டுட்டு போயிட்டீங்களா, ஆப்வியஸ்லி நிறைய பேர் சுனிதாவுக்கு. பெரியவங்க இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க சாச்சினா. இவனுக்கு வந்து அர்ணவுக்கு வந்து அருண் கொடுத்தாரு, பெரியவங்க இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விளையாடவும் தெரியாது, சும்மா இருன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிறது மேஜராக அர்ணவுக்கு போச்சு. செகண்ட் சான்ஸ் இப்போ என்ன செய்ய போகிறீங்கிறது மெஜாரிட்டி சொன்னது வந்து சிவாவை. ஒருத்தர் அருண் மட்டும் சாச்சினாக்கு சொன்னார், மெஜாரிட்டி இப்போ மட்டும் நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறது. அடுத்தது நீங்கள் உள்ளே வாங்க, மறுபடியும் எதுவும் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறது தர்ஷாவுக்கு நிறைய பேர் சொன்னாங்க. சுனிதாவுக்கு இப்படி மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. பட் எல்லாமே நல்ல சென்டென்ஸு, செமையாக இருந்தது. இது முடிஞ்சதுக்கப்புறம் அருணும் முத்துவும் ஆர்னவ் மேலே பயங்கர வெறியில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம விஷால் ஆரம்பிச்சிட்டாருங்க. அடுத்தது சௌந்தர்யாவை பிடிக்க போகிறாருன்னு நினச்சா ஜாக்லின் தோள் மேலே கை போட்டு கார்டன் ஏரியாவில் அப்படியே வலம் வந்துட்டுருக்காரு. இந்த பிபி அன்லிமிட்டெட் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கார்டன் ஏரியாவே பேசுகிற மாதிரி ஒன்று சபரி சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இவங்க தோள் மேலே கை போட்டு இந்த வாரம் ஜாக்லினை அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு விஷால். அவர் யார் கூட பேசிட்டு கார்டன் ஏரியாவில் வாக்கிங் வராரோ அவங்க அந்த வாரம் வெளில போயிடுவாங்க. முதல்ல தர்ஷிகா, அடுத்த வாரம் அன்ஷிதா, இந்த வாரம் மாட்டப்போவது ஜாக்லின். ஆக்சுவலாக அவங்க பேசுகிறது என்னென்னா, விஷால் வந்து உனக்கு ஏன் என் மேலே இவ்வளோ கோவம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆஸ் அ பர்சனாக எனக்கு உன் மேலே கோவம் கிடையாது, ஆனால் இந்த வீட்டில் விளையாடும்போது உனக்கு நிறைய பேர் மேலே ஒப்பீனியன் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் நீ எதையுமே ஓப்பனாக சொல்கிறதில்ல, பண்ணுறதில்ல. நாங்கள்லாம் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசி ஒரு 10 ஒப்பீனியனுக்கு திட்டு வாங்கினோன்னா 2த்துக்கு தான் எங்களை பாராட்டுறாங்க. ஆனால் நீ மட்டும் ரொம்ப சேஃபாக விளையாடிட்டு போகிற. உன்னுடைய பிளேயராக நான் உன் மேலே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். உனக்கு பல மடங்கு லவ் கிடச்சிருக்கு, நீ அதை வந்து அனுபவிக்கவே இல்லை. பட் ஆரம்பிச்சிருந்தா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருக்கலாம், நிறைய இது பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு அந்த வருத்தம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ரொம்பவே இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஜாக்லின் வெளியே அனுப்பப்படுவாங்களா தெரியல, பார்ப்போம். இந்த வைல்டு கார்டு நாக் அவுட்டுங்கிற இதுவே கான்செப்டே புதுசாக இருக்குது. அதனால் இந்த தடவை பொட்டி வருமா வராதா அதுவும் தெரியல. நாக் அவுட்டில் உண்மையிலே உள்ளே வர போகிறவங்க யார் என்ன விளையாட போகிறாங்கங்கிறத பார்க்குறதுல பயங்கர ஆர்வம் இருக்குது. கண்டஸ்டன்ட் எல்லாம் கொஞ்சம் கவலையில், கொஞ்சம் மன பீதியில் தான் இருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இதை பற்றி இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.